திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. வள்ளல் மலரடியே போற்றி. திருவருட்பா புகழ் பரவ, வள்ளல் புகழ் பரவ. நாம் சென்ற பதிவிலே மனிதன் மனதில் நினைப்பவையெல்லாம் கொண்டு வந்து தரும் தெய்வமாக அருட்பெருஞ்சோதியும் அவருடைய வேலையாட்களும் இருக்கின்றார்கள் என்று நாம் பதிவிட்டிருந்தோம். மனிதன் மனதில் நினைப்பவையெல்லாம் கொண்டு வரும் தெய்வமாக நம் எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதியும் வேலையாட்களும் மனிதன் மனதில் என்ன நினைக்கின்றானோ அந்த நினைவிற்கேற்றவாறு கொண்டு வந்து தரும் தெய்வமாகவும், அந்த மனிதன் நினைப்பவை புரிந்து அவருக்கு தேவையானவற்றை கொண்டு வந்து தரும் தெய்வமாகவும் அருட்பெருஞ் ஜோதியும் அவருடைய வேலையாட்களும் இருப்பதாக பதிவிட்டிருந்தோம். நம் வள்ளல் பெருமான் ஒரு கவிதை பாடலிலே பொறி கரணம் முதற்பலவாம் தத்துவமும் அவற்றை புரிந்து இயக்குகின்ற பூரணரும். பொறிகள் என்பது என்ன? பொறிகள் என்பது கருவிகள். இந்த கருவிகள் எல்லா உயிரினங்களிடத்திலும் உள்ளது. மனிதனுக்கு பொறிகள் கண், காது, மூக்கு, வாய், தோல். இது பொறிகள். இந்த பொறிகளை கொண்டே மனிதன் பார்க்கின்றான், மனதில் நினைக்கின்றான். அந்த பொறிகளை கொண்டே மனதில் நினைப்பவையெல்லாம் இந்த ஐம்பொறிகளை கொண்டே வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய புறத்தே உள்ள பொருள்களை கண்டு அதை எடுத்து இந்த உடல் உயிருக்கு தேவையானவற்றை பூர்த்தி செய்கின்றான். இந்த மனிதன் மனதில் எழக்கூடிய பொறிகளில் நடக்கக்கூடிய பொறி கரண முதற்பலவாம் தத்துவமும் அவற்றை புரிந்து இயக்கி நடத்துகின்ற பூரணரும். இப்போ கண்களால் ஒரு பொருளை பார்க்கின்றோம். இந்த கண்களால் ஒரு பொருளை பார்க்கும் பொழுது இந்த கண்களானது ஒரு பொருளை பார்க்கின்றது, மனமானதை நினைக்கின்றது, கண்கள் பார்க்கின்றது. கண்கள் அந்த பொருளை படம் பிடிக்கின்றது, கண்கள் பார்க்கின்றது, அந்த பொருளை படம் பிடிக்கின்றது. அந்த பொருளினுடைய வடிவம், நிறம், அதனுடைய ஒளி, மற்ற அந்த பொருளினுடைய இயக்கம், அதை சார்ந்து உள்ள பொருள்கள், அதை சுற்றியுள்ள பொருள்கள், இந்த கண் பார்வைக்கு என்னென்ன தெரிகின்றதோ அத்தனையும் ஒரு நிமிடத்தில் ஒரு நொடியில் அனைத்தும் தன்னுடைய கண்களால் பார்த்து கண்களுக்கு உள்ளே செலுத்தி அதை கண்ணுக்குள்ளே உள்ள பல உறுப்புகளின் மூலமாக பதிவு செய்து மூளைக்கு கொண்டு செல்கின்றது. மனம் நினைக்கின்றது, புத்திக்கு செல்கின்றது, சித்தமானது நிச்சயிக்கின்றது, அது விசாரிக்கின்றது, புத்தியானது விசாரிக்கின்றது, சித்தம் நிச்சயிக்கின்றது என்றதெல்லாம் பார்த்தோம். இந்த பொறி புலன்களின் மூலமாக நடக்கக்கூடிய பொறி கரணம் முதற்பலவாம் தத்துவமும் அவற்றை புரிந்து இயக்கி நடத்துகின்ற பூரணரும். கண்களால் பார்க்கின்றோம், கண்களால் பார்த்து படம் பிடிக்கின்றது, மனமானது நினைக்கின்றது, கண்கள் பார்க்கின்றது,
அந்த பொருளை என்ன செய்யலாம், ஏது செய்யலாம், அது எங்கனம் ஒரு நன்மை தீமைகளை விளைவிக்கின்றது இன்று பல பகுத்தாய்வு செய்கின்றது. பல பகுத்தாய்வு செய்வதே நம் இறைவன் என்றும் சொல்கின்றார். பொறி கரண முதற் பலவாம் தத்துவமும் அவற்றை புரிந்து இயக்கி நடத்துகின்ற பூரணரும். கண்கள் பார்க்கக்கூடிய பொருளை அதை புரிந்து இயக்குகின்றவரே நம் இறைவன் என்றும், அந்த மனம் நினைத்து கண்களால் பார்க்கக்கூடிய பொருள்களை அவற்றை புரிந்து இயக்கி இந்த உடல் உயிருக்கு தேவையானதை நடத்துகின்றதே நம் இறைவன் என்றும், இந்த மனிதனுடைய உடல் உயிருக்கு தேவையானவற்றை கொடு, இதை எடுத்து கொடு, இதை செய்து கொடு என்று ஏவல் விடும் வேலையாட்களாக இந்த சத்தி சத்தர்களை வைத்துள்ளார் என்பதும் இப்பாடல்களின் மூலமே தெரிகின்றது. இந்த சத்தி சத்தர்கள் ஒளியாய் இந்த அண்டம் முழுவதும் வருபவர்கள். சூரியனிடமிருந்து வரக்கூடிய ஒளி வெள்ளை ஒளி. அந்த வெள்ளை ஒளியே சத்தி சத்தர்கள். இந்த ஒளியின் மூலமாகவே மனிதனுடைய உடல் உயிருக்கு தேவையானவற்றை எடுத்துக்கொள்கின்றான். அந்த ஒளிகளுக்கெல்லாம் ஒளி வழங்கும் அந்த சத்தி சத்தர்களெல்லாம் விளங்க அறிவாய் அவ்வறிவுக்கு அறிவாய் எவ்விடத்தும் ஆனதுவாய் தானதுவாய் அதுவாய் நிறைந்தே நெறி வழங்க பொதுவில் கருணை திருநடம் செய்வதாக நம் வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். அப்போது இந்த வரக்கூடிய இந்த வெள்ளை ஒளியே சத்தி சத்தர்கள். அப்போது அந்த சத்தி சத்தர்களுக்கும் ஒளி வழங்கும் இறைவனாக அங்கு இருந்து மனித உயிர்களுக்கு என்ன தேவையோ அந்த சிந்திப்போம் பேசுவோம், நிறைய பேசுவோம், வள்ளல் புகழை பரப்புவோம். திருச்சிற்றம்பலம்.